ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா நேரேஷன். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வீடு கட்டணும், இந்த மாதிரி கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகணும் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவன் ஆசையெல்லாம் நிறைவேறணும். ஒருத்தன் அவன் ஒய்ஃபோட ஜாலியாக ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கான். இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு லேப் ஒன்று இருக்கு. அங்கே யாருமே போக வேண்டாம்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு நாள் போயிடுறா. போனதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசமா நடக்குது. எல்லாமே அவன் அந்த இடத்துக்கு போய் என்ன பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிச்சா அப்படிங்கிறதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இந்த படத்தோட கடைசியில் ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என்னன்னு புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்க நம்ம சேனலுக்கு இதான் வரது ஃபர்ஸ்ட் டைம், டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க் எல்லாம் கொடுத்திருக்கேன். மறக்காம அதை போய் பாத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல எல்லாம் குடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரே பார்ட்டி மூட்ல இருக்காங்க. தலையில கிளாஸ் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கல, இவ பேர் தான் ஆலிஸ். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவன் இருக்கா இல்லைங்க, இவன் பேர் ஜாக். இவன் தான் இவளோட ஹஸ்பண்ட். வீக்கெண்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி அடிக்கடி இவங்க பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இவங்க ரொட்டீன். பார்ட்டியில இவங்க கூட இருக்காங்கல்ல, இவங்கள யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக் இருக்கான்ல, அவனோட ஆபீஸ்ல இவங்க கூட வேலை செய்யறவங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான். பார்ட்டி முடிச்சுட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இருந்துட்டு வழக்கம் போல ஆபீஸ் ரெடி ஆயிட்டா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சேர்த்து நான் சாண்ட்விச் மேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றா. இவன் வந்துட்டு அது எதுக்குமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அமைதியா அப்படியே நின்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கிற இடமெல்லாம் அப்படியே நெல்லடுக்கு வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருது. அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி பாட்டில் எல்லாம் அப்படியே புடிச்சுக்கிறா விழுகாம. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிருது. இவங்க இருக்கிற இடத்துல இதெல்லாம் நார்மலா நடக்கும் போல. இதே மாதிரி நம்ம ஹீரோயின் மறுபடியும் என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, சரி என்னதான் அப்படி வேலைக்கு போற நீ சொல்லு, என்னதான் ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜாக் இருக்காங்க. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உன்ட்ட ஆல்ரெடி சொல்லி இருக்கல இந்த மாதிரி ஒர்க்கை பத்தி எதுவும் கேட்க கூடாது, நாங்க ஒரு இன்ஜினியரா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டாங்க வேலைக்கு. கிளம்பலாம்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காரான். அப்புறமா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, நேத்து கூட பார்ட்டிக்கு எல்லாம் வந்தாங்க. எல்லாருமே இவங்க கூட ஒரே கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. அதனால எல்லாருமே ஒன்னா கிளம்புறாங்க கார்ல ஏறிட்டு. ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க இல்லைங்க. அவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே விக்டரி ஹெட் குவார்டர்ஸ்னு ஒண்ணு இருக்குதுங்க, அங்கதான் போறாங்க. ஊர்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை செய்யற ஆம்பளைங்க மட்டும் தான் அந்த இடத்துக்கு போகணும், பொம்பளைங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போக கூடாது. அது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி. இல்லாம இவங்க குடியிருக்கிற இடம் மட்டும் தான் பாதுகாப்பான இடம். வெளியே போச்சுன்னா அது உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்திருக்காங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டையே சுத்தமா வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒன்னு இருக்குது போல. அங்க இவன் மட்டும் இல்லாம அங்க ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வந்து சேர்ந்திருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அவ ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் திடீர்னு சைலண்ட் ஆகுறாங்க, எல்லாம் எந்திரிச்சு வைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணு இருக்கல, இந்த பொண்ணு வரதுனாலதான் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. இந்த பொண்ணு தான் இந்த டான்ஸ் கிளாஸுக்கு இன்சார்ஜ் போல. என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்டரி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுல புதுசா ஒரு எம்ப்ளாயி எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நம்ம கிளாஸுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, அவங்களை எல்லாம் வெல்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. அந்த பொண்ணு தாங்க புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கு போல. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்சார்ஜ் ஒரு பொண்ணு இருக்கு இல்லைங்க, அது வந்துட்டு எல்லாருக்கும் எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. கிளாஸ் முடிச்சு வெட்டி நம்ம ஹீரோயின் ஆலிஸ் இருக்கால, இவர் வந்துட்டு அவ ஃப்ரெண்டு கூட வழக்கம் போல பேசிக்கிட்டு இருக்கா. அவளோட குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அவங்க சேட்டை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவளும் போய் மிரட்டிக்கிட்டு இருக்கா குழந்தைங்கள. அப்புறம் பாத்தீங்கன்னா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு துணி எல்லாம் துவச்சு போட்டுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். யாரோ ஒருத்தர் அங்க நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு போய் பாக்குறா யாருன்ட்டு. ஒரு பொண்ணு வந்துட்டு கையில பொம்மையை ஒண்ணு வச்சுக்கிட்டு கண்ணை மூடி நின்றுட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. நம்ம ஹீரோயின் பாக்குறா. பார்த்ததுக்கு அப்புறம் சரி நம்ம கிளம்புவோம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் ஹஸ்பண்ட் நைட் வருவான்ல, அதுக்காக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கிறா. சமைச்சுட்டே இருக்கும்போது முட்டையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி தோணுது. என்னன்னு தெரியல, திடீர்னு முட்டையை உடைச்சு பாக்குறா. முட்டைக்குள்ள எதுவுமே இல்லைங்க, வெறும் முட்டை ஓடு மட்டும்தான் இருக்கு. சரி சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு மத்த முட்டையெல்லாம் எடுத்து பாக்குறா, எல்லாமே அப்படிதான் இருக்கு. இது எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுப்புல ஏதோ கருகிற ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்க ஆரம்பிச்சிடறா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வரான். அப்புறமா ரெண்டு பேர் பேசிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம ஹீரோயினும் அவனும் வந்துட்டு பார்ட்டிக்கு போயிருக்காங்க ஒரு இடத்துக்கு. நம்ம ஹீரோயினும் எல்லாருமே ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அந்த இடத்தோட அப்படியே ஒரு மாதிரி ஒண்ணு செஞ்சு வச்சிருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளை கூப்பிட்டுறா. கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஜாக் இருக்கான்ல, அவனும் பேசிக்கிட்டு இருக்கான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட. நம்ம ஹீரோயின் ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருந்தாங்க, அந்த இடத்துல ஒரு இன்சார்ஜ் இருந்தால, அந்த பொண்ணு இருந்துட்டு எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறா. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு புதுசா ரெண்டு பேர் வந்திருக்காங்களா, அவங்கள வந்து வரவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு இவன் ஹஸ்பண்ட் பிராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறா. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே விக்டரி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்னு ஒர்க் பண்றாங்க இல்லைங்க, அந்த ப்ராஜெக்டோட ஹெட்டே இவன் தான். இந்த இடத்துக்கு இவன் தான் இன்சார்ஜ். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்ததுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரோ கூட்டத்துல இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஏன் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வீட்டு பின்னாடி கூட ஏதோ ஒரு பொம்மையை கையில
வச்சுட்டு கண்ண மூடி நின்னுகிட்டு இருந்தா இல்லைங்க, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியே தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இழுத்துட்டு போயிடறான். அப்படியே அப்புறம் இந்த இடத்துக்கு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பான் இல்லைங்க, அவர் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவளே ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கா, உங்களுக்கே தெரியும்ல, அவளே பைத்தியம் மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கா அந்த ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அவ கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான், நம்ம எல்லாம் ஏன் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு அவனே பதிலும் சொல்றான். என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தையே மாத்தி அமைக்கிறதுக்காக எங்க இருக்கோம் அப்படி இப்படின்ட்டு ஏதோ உதார் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இவங்களே எல்லாருமே நம்பவே வச்சுட்டான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பாக்குறான். அவனோட ஹஸ்பண்ட் வேற காணோம், எங்க போனான்னு தெரியல. அதனால வந்துட்டு சரி தேடி பாப்பா எங்கேயாவது பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்படியே தேடிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மார்க்ரெட் வந்து அவன் ஹஸ்பண்டோட உட்காந்துருக்கா. அந்த மார்க்ரெட்டுங்கிறது வேற யாரும் இல்லைங்க, இந்த பார்ட்டியில கூட நம்ம இந்த இடத்துல ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாலிங்க அந்த இன்சார்ஜ, அவதாங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் அவன் ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பத்தி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வெயிட் பண்ண ஆலிஸ் அவ எப்படியாவது சரியாயிருவா கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லி சொல்றான். மார்க்கெட் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் சரியாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவங்க என்ன இந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு கதவை சாத்திட்டாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மார்கரெட்டுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிக்கிச்சு, ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கு இருந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவளே கொஞ்சம் அப்செட்டா இருக்கா, அவளையா நீ இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றா. ஏன்னு பாத்தீங்கன்னா அவ இருந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி ஃப்ரெண்டா இருந்திருப்பா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா இல்லைங்க, அவர் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றா. அதாவது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் இருக்கால, இவர் இருந்துட்டு அவன் பையனை கூட்டிட்டு அங்க இருக்கிற இடத்துக்கு வெளியே போயிருந்திருப்பா, அதாவது தடை செய்யப்பட்ட இடத்துக்கு போயிருந்திருப்பா. அதுக்கடுத்து அவன் பையன் வேற காணாம போயிட்டான். அன்னையிலிருந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதே மாதிரி இவங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு வேலைக்கு போறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல ஒரு ரேடியோ இருக்கு. இவங்க வீட்டுல மட்டும் இல்லைங்க, இந்த ஊர்ல இருக்க எல்லா வீட்லயும் ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோல என்ன ஓடுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பான் இல்லைங்க, அவர் வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பான் கண்டினியூஸா. என்னன்னு பேசுவான்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்த பத்தி அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறா. ஹீரோயின் வந்துட்டு பஸ்ல போய்கிட்டே இருக்கா. போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளைட் வருதுங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஃபிளைட்டையே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல போயிட்டு அந்த மலையில கிராஷ் ஆயிருது. நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு அந்த பஸ் டிரைவர்கிட்ட பஸ் நிறுத்த சொல்றா. நிறுத்திட்டு அவன்கிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மலைக்கிட்ட ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆயிருக்கு, அதனால அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இவர் வந்துட்டு அங்கெல்லாம் போறதுக்கு பர்மிஷன் இல்ல, அங்க யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஐயோ நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னையா பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வண்டியை விட்டு இறங்கிடுறா. பஸ் டிரைவர் வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்கல. அவ பாட்டுக்கு பஸ் விட்டு இறங்கி அவ பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டா அந்த மலையை நோக்கி. இவளும் ரொம்ப நேரமா நடந்துகிட்டு எப்படியோ கடைசியா அந்த மலையை நோக்கி போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பில்டிங் மாதிரி ஒண்ணு இருக்கு. இவ அதை பார்த்த உடனே என்னடா இது, இந்த பில்டிங் ஒரே டிஃப்ரெண்டா இருக்கு, நிறைய கண்ணாடி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறா பக்கத்துல. சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்ல போயிட்டு அந்த கண்ணாடியை தொடுறா. தொட்டதுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு மாதிரியா ஆகுது. என்னென்னமோ இவளுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு இவ எந்திரிச்சு பாக்குறா. பார்த்தா இவ வீட்லயே படுத்திருக்கா. வீட்டுக்கு எப்படி வந்தோன்னே தெரியாம நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரே குழப்பத்துல இருக்கா. அப்புறமா எந்திரிச்சு போறா. வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. அப்புறம் வீட்டுக்குள்ள ஏதோ பாட்டு ஓடிட்டு இருக்கு. போய் பாக்குறா இவ. அப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன்ல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவ வந்துட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்ட் ஜாக் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, எப்படி இங்க வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் வந்துட்டு நீ பஸ்ல தான் வந்திருப்ப, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ சின்ன கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அவன் இருந்துட்டு என்ன ஏன் ஒரு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு காலைல நான் ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் ஹஸ்பண்ட் ஜாக் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இல்ல வாய்ப்பே இல்ல, எனக்கு தெரியாம இந்த ஃபிளைட் ஆக்சிடென்டே நடந்திருக்காது நம்ம ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ போய் கொஞ்சம் தூங்கு, உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, அதனாலதான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இவனே சமைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஜாக் இருக்கா இல்லைங்க, எப்பயும் போல வேலைக்கு கிளம்பிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வழக்கம் போல வீடெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரேடியோ ஒண்ணு ஓடு இல்லைங்க எப்பயுமே நம்ம ஹீரோயின் வீட்டுல, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்ணாடியை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு கண்ணாடியை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லைங்க, அந்த கண்ணாடி வந்துட்டு நம்ம ஹீரோயின் திடீர்னு நசுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா முழிச்சு பாக்குறா. முழிச்சு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு எல்லாமே. அப்புறம் போன் அடிக்கிற சத்தம் கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு போனை போய் எடுத்து பேசுறா. யாரும் வந்துட்டு நீ வெளியே போய் அதை பார்த்ததானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு மார்கரெட் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்மள எல்லாம் இந்த இடத்துல ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம எந்த கேள்வியும் கேட்காம இந்த இடத்துல இருக்கிறதே தப்பு, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ குழப்பத்துல இருக்க, நான் உன்கிட்ட பேச விரும்பல இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. வழக்கமான நம்ம ஹீரோயின் வந்துட்டு டான்ஸ் கிளாஸ்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்ப கண்ணாடியை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ வித்தியாசமா
தெரியுது. என்னன்னு கண்ணாடியில் அவ தெரியறதுல அவன் ஃப்ரெண்டு மார்கெட்னு ஒருத்தி இருக்கா இல்லைங்க, அவ தெரியற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்டு மார்கெட் இருந்துட்டு உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா கண்ணாடியில தலைய வச்சு இடி இடிச்சு அந்த கண்ணாடியை உடைக்க பாக்குறான். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கத்திட்டா. கத்துனதுக்கு அப்புறம் அவளை எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அப்புறம் அவ கண்ணாடி திரும்பி பார்த்தா அந்த கண்ணாடி எல்லாம் நார்மலா இருக்குது, எல்லாம் இவளோட கற்பனை போல. ஹீரோயின் அப்புறம் வந்துட்டு வேகமா ஓடுறா. எங்க ஓடுறான்னு பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் இருப்பல்ல அவ வீட்டுக்கு தான் ஓடுறா. அங்க ஓடி போய் பார்த்ததுக்கு அப்புறமா இவளுக்கே ஒரு ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பொண்ணு இருக்கா இல்லைங்க, அவளோட வீட்டு மேல அவன் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கையில வச்சிருந்திருப்பா போல, அதை வச்சு கழுத்து அறுத்துட்டு அப்படியே வீட்டு மேல இருந்து விழுந்துடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓடி போறா அவளை பாக்குறதுக்காக. ஹீரோயின் இருக்கா இல்லைங்க, இந்த ஊர்ல செக்யூரிட்டிஸ் மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளை பார்க்க விடாம அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் ஹஸ்பண்ட் கிட்ட நடந்த எல்லாத்தையும் பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவர் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத மாதிரி அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுன்னு அவளை நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி நீ என்னதான் வேலை செய்யற அதை கொஞ்சமாச்சு சொல்லு, அவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. தான் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தூங்க போயிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்க மாதிரி எல்லாம் கனவெல்லாம் வருது. அப்புறம் எந்திரிச்சு பாக்குறான் எல்லாமே நார்மலா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காலையில என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாக் இருக்கால அவனுக்காக மதியம் சாப்பிடுறதுக்கு ஃபுட் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரேடியோல கூட அந்த இடத்தோட அருமை பெருமையை பத்தி ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான்ல, அதனால நம்ம ஹீரோயினுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. மாதிரி ஒரு கவர் இருக்கு இல்லைங்க, இதுல கூட ஃபுட் வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தால இது அப்படியே மூஞ்சில சுத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த சவுண்டே என் காது கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஃபுல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறம் சவுண்ட் கேட்கல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சு விட முடியாம போயிடுச்சு. மூச்சு விடுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. அப்படியே அந்த கவரை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு எப்படியோ தப்பிச்சுட்டா சாமி அப்படின்னு நினைக்கிறான். அந்த இடத்தோட இன்சார்ஜ் வச்சிருப்பாங்க, அவர் வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்றான். நம்ம ஹீரோயின் அவனோட ஹஸ்பண்ட் ஜாக் இருந்துட்டு பார்ட்டிக்கு போறாங்க. அப்புறமா அந்த இடத்தோட இன்சார்ஜ் இருப்பாங்க, அவன் பேச ஆரம்பிக்கிறான். பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டே உன்னை நான் சீனியரா ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு இதை பாக்குறதுக்கே சுத்தமா பிடிக்கல. அப்புறம் அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எந்திரிச்சு போய் ஒரு ஓரமா நின்று அழுதுட்டு இருக்கா. அப்புறமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லைங்க, அவர் வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே மார்க்கெட் இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்கு இந்த இடத்துலன்னு சொல்லி சொன்னா என்கிட்ட. அது மட்டும் இல்லாம நானும் அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு போனேன். அந்த போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது, எனக்கு என்னென்ன ஞாபகம்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இவளுக்கு சமாதானம் சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா இவன் என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட அந்த இடத்துக்கு போகிறதுன்னு உனக்கு தெரியாதா, அவங்க தான் நம்மளை போக வேணும்னு சொல்லியிருக்காங்களா அந்த இடத்துக்கு, எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சுட்டா. அவ பாட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியலங்க, என்னது இவன் நம்ம ஃப்ரெண்டு தானே இவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு எல்லாரும் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு பார்ட்டிக்கு வர்றாங்க. அதாவது இந்த இடத்தோட இன்சார்ஜ் ஒருத்தர் பண்ணலைங்க, அவனும் வரான். ஹீரோயின் கிச்சன்ல தனியா சமைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இன்சார்ஜ் மட்டும் போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறான். என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டே உன்னை நம்பாம போயிட்டா பாத்தியா, நீ எப்படி மார்கரெட்டை நம்பாம போனியோ அதே மாதிரிதான் உன்னை நம்பாம போயிட்டா. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நீ எங்களுக்காக சமைச்சு கொடுக்குற பாத்தியா, நீ ரொம்ப குட் கேர்ள்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கலாச்சிட்டு அவன் பாட்டுக்கு போறாங்க. ஹீரோயினுக்கு சரியான கோவம் வந்துருச்சுங்க. அப்புறமா எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. கம்பெனில புதுசா ஒருத்தன் ஜாயின் பண்ணிருக்கலாம். அவனோட ஒய்ஃப் கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து வர்றீங்க, உங்களோட சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு நாங்க பிலிப்பைன்ஸ்ல இருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல இங்க இருக்கிற பாதி பேர் பிலிப்பைன்ஸ்ல இருந்து தான் வந்திருக்காங்க, அது இருக்கட்டும் நீங்க ஹனிமூன் எங்க கொண்டாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அதுக்கு பதிலையும் அவளே சொல்லுவாங்க. அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல தான் மீட் பண்ண அவனை, உன் டிக்கெட்டை கூட நீ தொலைச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, என்ன நம்ம லைஃப்ல நடந்ததெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இன்சார்ஜை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். பழைய நினைவுகளை எல்லாம் அழிச்சிட்டு இவன் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல யாருமே நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் இந்த மாதிரி அவங்க வேலை செய்யற இடத்துக்கு போனேன், அந்த ஒரு கண்ணாடியை தொட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோயின் எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்சார்ஜ் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு தெரிஞ்சு போயிருக்கா, இவ சொல்றத போய் நீங்க நம்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி விட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவன் ஹஸ்பண்ட் போய் பேசுறான். இந்த இடத்த விட்டு போயிடலாம், இந்த இடம் ரொம்ப மோசமானது, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் சொல்லுவா. அதுக்கு அவனும் வந்துட்டு சரி இன்னைக்கு நைட் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்புறம் ஜாக் இருந்துட்டு கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி கிளம்பலாம் போ அப்படின்னு சொல்ல வந்துட்டு கார் ஸ்டார்ட் பண்ணாம நான் பண்றதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியாம என்னடா நீ சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது செக்யூரிட்டிக்காக ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க இருந்துட்டு நம்ம ஹீரோயினை கார்ல இருந்து வெளியே இழுத்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கையும் காலையும் கட்டி போட்டு நம்ம ஹீரோயினுக்கு கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போகும். அது என்ன ஞாபகம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஜாக் இருக்கா இல்லைங்க, அவர் இருந்துட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் ஆலிஸ் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போறேன், நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம நான் டபுள் ஷிஃப்ட் பாக்குறேன், அப்பதான் நம்ம குடும்பத்தை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்ன வேலை பார்த்துட்டு இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரா இருந்திருப்பா. டபுள் டியூட்டி பார்த்துட்டு ஒரே டயர்டா வீட்டுக்கு போவா. வீட்டுல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு என்ன
கேட்கறான்னு பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு லேட்டு, நீ வராதனால நான் சாப்பிட கூட இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருந்தேன், ஆபரேஷன் தியேட்டர்ல போன் எல்லாம் அலௌட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆக போயிருவா. வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கொஞ்ச நேரம் பேசு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, நான் 30 மணி நேரம் ஷிஃப்ட் முடிச்சு வந்திருக்கேன், அது இல்லாம இன்னும் 6 மணி நேரத்துல நான் திரும்பி டியூட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க போயிருவா. ஹஸ்பண்ட் இருந்துட்டு லேப்டாப்ல என்னமோ பாத்துட்டு இருப்பான். லேப்டாப்ல என்ன பாத்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையே ரொம்ப வெறுத்துட்டீங்களா, நீங்க சந்தோஷமா இல்லையா, அதுக்கு ஒரு வழி இருக்கு, விர்ச்சுவல் வேர்ல்ட் இருக்கு, அதாவது ஒரு மாயை உலகம் இருக்கு, அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சில எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் ஜஸ்ட் நம்ம எடுத்து மாட்டிக்கிட்டோம்னா அந்த மாய உலகத்துக்கு போயிடலாம், அதாவது இது ஒரு கேம் மாதிரி அப்படின்ட்டு அவன் சொல்றது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஜாக் இருக்கான்ல இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை வந்துட்டு கரண்ட் ஷாக் கொடுத்து எல்லாத்தையும் மறக்க வச்சிட்டு இருக்காங்கல்ல, கடைசி எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் மறந்துட்டா. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஜாக் இருந்துட்டு நம்ம ஹீரோயினை திருப்பி கூப்பிட்டு வந்துட்டான். அவளுக்கு தான் நடந்த எல்லாமே மறந்துருச்சுல, அதனால எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு எப்பயும் போல சகஜமா வாழ ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக் இருக்கான்ல இவர் வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கா. பாட்டை இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, இவன் நல்லா யோசிச்சு பாக்குறா என்ன பாட்டு இது எங்க கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தாங்க அவளுக்கு ஒரிஜினல் லைஃப்ல நடந்தது எல்லாமே திருப்பி ஞாபகம் வந்துருச்சு. இப்ப அதாவது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு கம்ப்யூட்டர்ல ஏதோ பாத்துக்கிட்டு இருந்தா இல்லைங்க, ஏதோ விர்ச்சுவல் கேம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்றதுக்காக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மயக்கம் போட வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்கான். வந்துட்டு அந்த கேம்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அதாவது இந்த ஆபத்தெல்லாம் ஏற்படும் இந்த கேம்ல ஜாயின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இவனும் ஜாயின் பண்றான். இப்பதாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இப்பதான் காட்டுறாங்க. இவன் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பெட்ல படுக்க வச்சுட்டு கைய காலெல்லாம் கட்டி வச்சிருக்கான். நம்ம ஹீரோயினோட கண்ணுல ஏதோ கம்பி மாதிரி ஒண்ணு மாட்ட வச்சிருக்கான். இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கண்ணை எப்பயுமே ஓபன் பண்ற மாதிரி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டினியூஸா நம்ம ஹீரோயினோட கண்ணை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோயினுக்கு வேற ஒரு உலகத்துல இருக்க மாதிரி தெரியுது. என்ன சொல்லணும்னா இவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஞாபகத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இவனும் அந்த கேம் கூட கனெக்ட் ஆயிட்டான் நம்ம ஹீரோயின் கூட. அப்புறம் டெய்லியும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வரான் இல்லைங்க, அப்பெல்லாம் இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்கிறான். சாப்பிட்டு நம்ம ஹீரோயின் உடம்புக்கு ஏதாச்சும் தேவையா, அப்புறம் நம்ம ஹீரோயின் உடம்பு கிளீன் பண்ணணும்னா கிளீன் பண்றான். இவன் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரிஜினல் உலகத்தை வந்துட்டு ஒரு பாட்டு பாடுறான் நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கும்போது. அந்த பாட்டை போயிட்டு அந்த கற்பனை உலகத்திலயும் போய் பாடும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் இவனை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா என் லைஃபையே நாசம் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன பதில் சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் உன்னை காப்பாத்திருக்கேன், நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருந்த, உன் வாழ்க்கையை உனக்கு பிடிக்காம இருந்துச்சு, நான் தான் உனக்கு இந்த மாதிரி நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற. ஹீரோயின் வந்துட்டு நீ ஒரு சைக்கோன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் இப்பயே இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக ஜாக் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கெஞ்சிட்டு இருந்தா. அப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோயினே மிரட்ட ஆரம்பிச்சுட்டான், இந்த இடத்துட்டு நீ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொல்ல பாக்குறான். என்ன பண்றது தெரியாம பக்கத்துல ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கும், அதை எடுத்து இவன் மண்டையிலேயே போட்டுருவான். அங்கேயே சத்துருவான். நம்ம ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே வந்துருவா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லைங்க, அவர் வந்துட்டு வீட்டுக்கு வரா. வந்துட்டு நம்ம ஹீரோயின் எழுப்பிட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா உலகத்துல யாராச்சும் இறந்தாங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா நிஜ உலகத்துல இறந்துருவாங்க, அது மட்டும் இல்லாம டெய்லியும் நம்ம லாகின் பண்ணணும் இந்த கேமுக்குள்ள, டெய்லியும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் லாகின் பண்ணிட்டு வருவான் உனக்கும் சேர்த்து, அதனாலதான் நீயும் உயிரோட, அதனால நீ உடனே ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகணும், அதாவது அந்த தடை செய்யப்பட்ட பகுதி இருக்கு இல்லைங்க அதுக்கு போகணும்னு சொல்றான். அப்படி மட்டும் நீ போகலன்னா உன் உயிருக்கே ஆபத்து, அது மட்டும் இல்லாம அந்த செக்யூரிட்டி அந்த இடத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் உன்னை கொல்ல வர ட்ரை பண்ணுவாங்க, அதனால போ அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் ஆலிஸ் இருந்துட்டு இவட்ட என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். இந்த இடத்துக்கு பிடிச்சுதான் வந்தேன், அது மட்டும் இல்லாம என் குழந்தைங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இவ இது ஒரு பொய்யான வாழ்க்கைன்னு தெரிஞ்சு இவ இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா ரொம்ப நாளா. அப்புறம் இந்த இடத்தோட இன்சார்ஜ் இருக்கா இல்லைங்க அவனுக்கு வந்து யாரோ வந்துட்டு கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி ஜாக் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வேகமா ஓடி போயிட்டு கார்ல ஏறுறா. அப்புறம் யாரோ ஒருத்த வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிக்கலான்ட்டு வர நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்து காப்பாத்துறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டா. இந்த இடத்துல செக்யூரிட்டிக்காக நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் காரை எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை துரத்திட்டு போறாங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சரியான கார் சேசிங் சீன். நம்ம ஹீரோயின் எல்லா காரையும் பறக்க விட்டுட்டு அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்துலயே போயிட்டா. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வீல் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. ஹீரோயினை பின்னாடியே நிறைய பேர் துரத்திக்கிட்டு வராங்களா, அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சுட்டா. நம்ம ஹீரோயினோட கார் இருக்கு இல்லைங்க அது வந்துட்டு வழியிலே மாட்டிக்கிச்சு. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினை துரத்திட்டு வந்தாங்களா அவங்களாலையும் வர முடியாது, அவங்களும் இறங்கி ஓடிதான் வராங்க நம்ம ஹீரோயின் பின்னாடியே. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வர்றாங்க. கடைசியா எப்படியும் அந்த ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்துல வந்துட்டா. ரொம்ப பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாக் இருக்கான்ல அவனை நினைச்சு யோசிச்சுக்கிட்டு அதே இடத்துல நின்னுறா. அதனால அவங்க என்னென்ன பேசியிருப்பாங்களோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா அதே இடத்துல நின்னுட்டு. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு டக்குன்னு திரும்பி பாக்குறா. அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்களும் ரொம்ப பக்கத்துல ஓடி வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஓடி போய் வேகமா அந்த பில்டிங்ல ஒரு கண்ணாடி இருக்கும்ல அதை போய் தொடுறா. அதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஞாபகம் எல்லாம் வருது. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவளோட ஒரிஜினல் உடம்புல நிஜ உலகத்திலே எந்திரிச்சிடறா. ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த படம் முடிஞ்சது. எனக்கு இந்த படம் பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.
உங்களுக்கு இதே மாதிரி ஏதோ படத்தை பத்தி பேசணும்னா கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் கண்டிப்பா அதை பேச ட்ரை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்துல சந்திப்போம். பாய்.